2006 வந்து my father fell sick. He had no health insurance. He was detected with cancer. He died in 2007. அவரோட மெடிக்கல் பில் வந்து 2007ல ஆல்மோஸ்ட் 30 to 40,000 ஆச்சு. பேசாமல் என்ன தாலியை வித்துரு. I was a total zero. இவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருந்து ஒன்றும் யூஸே இல்லை. பணம் ரொம்ப முக்கியம். Danish Ahmed, College of Engineering, Tambaram, Chennai and Max Gold, Cash for Gold presents Behindwoods Wealth and Prosperity Summit 2025. Powered by Manju Group's A2B Veg Restaurant, Venue Partner, Holiday Inn. Medical Hospital and Arya Golden வீதிகள் மற்றும் சங்கங்கள் வழங்கும் Behindwoods முத்தமலரி Chennai first ever solo concert in Chennai VGP Golden Beach Resort நடக்க போது உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க. ஸோ என்னுடைய வாழ்க்கையை நான் 3 லட்சம் ரூபா கடன் -3ல ஆரம்பிச்ச இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி. பிகாஸ் ஐ இன்வெஸ்டட் இன் தி ஈக்விட்டி மார்க்கெட். பிகாஸ் ஆஃப் தட் என்னால் வந்து ஒரு 10லேருந்து 12 வருஷத்துக்குள்ள ஐ வாஸ் ஏபிள் டு அட்டைன் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். உங்களோட டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து ஒரு வருஷத்தில் 15 to 30 minutes போதும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சார் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் சார், நான் அதில் 500 ரூபாய் எஸ்ஐபி போடுறேன், 1000 ரூபாய் எஸ்ஐபி போடுறதுனால ஒன்றும் பெருசாக செல்வம் வந்துட போகுது. ஸோ யூ மஸ்ட் இன்வெஸ்ட் மோர் அண்ட் மோர். தயவு செய்து ஃபைனான்ஸை பற்றி ஃபாலோ பண்ணாதீங்க, எந்த இன்ஃப்ளூயன்சரையும் ஃபாலோ பண்ணாதீங்க, இன்க்ளூடிங் மீ. தப்பி தவிர இன்ஸ்டாகிராமுக்கு ரொம்ப நாள் கழிச்சு போயிட்டேன். எவ்ரி தேர்ட் ஃபீடு வந்து ட்ரேடிங், கடன் வாங்கி ட்ரேட் பண்ணலாங்கிறான். அது வேற வழி சொல்லி கொடுக்குறான். எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், கோல்டு தேவையா தேவையில்லை. கோல்டை என்னோட போர்ட்ஃபோலியோ நான் ஆட் பண்ணேன்னா இல்லை எனக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் கேம்பிளிங் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்குங்க. இன்னும் சாதா எல்ஐசி பாலிசி போதும், ஃபிக்ஸட் டெபாசிட் போதும், பாண்டு போதும், 7% ரிட்டர்ன் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ 20 வருஷம் கழிச்சு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு உங்களால் ஒரு சிங்கிள் டீ கூட குடிக்க முடியாது. தயவுசெய்து வீடு வாங்குறதுக்கு அவசரப்படாதீங்க. வீடு வாங்குறதுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி தேவை. லோன் வந்து வேறு எதுக்கும் வாங்காதீங்க எக்ஸப்ட் ஃபார் அ ஹோம். 30 to 40% இஎம்ஐ, அதுக்கு மேலே தாண்டக்கூடாது. அதுக்கு மேலே தாண்டிங்கன்னா உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. யூ காண்ட் ஈவன் லிவ் ப்ராப்பர்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா 450% ரிட்டர்ன், 950% ரிட்டர்ன், கண்ணா பின்னான் ரிட்டர்ன்ஸ் வந்து என்னாலே நம்ப முடியல. என்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறி போச்சு. Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai மற்றும் Max Gold, Cash for Gold presents Behindwoods Wealth and Prosperity Summit 2025 powered by Manju Group's A2B Veg Restaurant, Venue Partner, Holiday Inn. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் என்பதை எளிய வகையில் கொண்டு சேர்க்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னால், with all a huge round of applause, it's time for us to call Mr. Pattabhiram sir onto the stage, please. வணக்கம். ஐ ஃபீல் ஐ எம் அ மிஸ்ஃபிட் ஹியர் டாக்கிங் டு எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் இன் மெனி வேஸ். பிகாஸ் எனக்கு ஆண்டர்ப்ரனர்ஷிப் பற்றி ஒன்றும் தெரியாது. ரீசன் ஒய் ஐ எம் ஹியர் இஸ் ப்ராபப்ளி பிகாஸ் 2006 வந்து மை ஃபாதர் ஃபெல் சிக். He had no health insurance. He was detected with cancer. He died in 2007. 2007ல் வந்து அவருடைய மெடிக்கல் பில் வீட்டில் தான் he was being treated. அவருடைய மெடிக்கல் பில் வந்து 2007ல் ஆல்மோஸ்ட் 30 to 40,000 ஆச்சு. அப்போ வந்து எங்கள் அம்மா என்னை பார்த்து சொன்னாங்க, டேய் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கிற பைசா தான் போச்சு, பேசாமல் என்னை தாலியை வித்துரு. எங்கள் அப்பா இப்படி இருக்கும்போது என் தாலி எதுக்கு, வித்துரு, எங்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் தந்துடுறேன் வித்துருன்னாங்க. அப்போது தட் வாஸ் த பிரேக்கிங் பாயிண்ட் இன் மை லைஃப். அந்த டைமில் தான் அது வரைக்கும் எனக்கு பணத்தை பற்றி விட்ருங்க, வாழ்க்கையை பற்றியுமே ஒன்றுமே தெரியாது. ஐ வாஸ் ஆல்வேஸ் சிட்டிங் இன்சைட் மை லேப். ஐ எம் அ ப்ரொஃபஷனல் ஃபிசிசிஸ்ட். I teach physics in IIT Madras. I am not a financial advisor. I'm not an economist. I don't have any relationship with finance, professional relationship with finance. அப்போது வந்து நான் உட்காந்து என்னோடய வாழ்க்கையை பற்றி ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன். ஏன்னா அது ஐ ஹவ் டன் அ PhD. ஐ ஹவ் பீன் டு ஸ்விட்சர்லாண்ட், ஐ ஹவ் பீன் டு ஜெர்மனி. இதெல்லாம் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அ நேஷ்னல் லேப். அந்த டைமில் ஐ வாஸ் அங்கேருந்து அந்த லேப்லேருந்து IIT மெட்ராஸ்க்கு அந்த ட்ரான்சிஷன் பீரியடில் அந்த டைமில் நடந்தது. அப்போது ஐ ரியலைஸ்ட் ஐ வாஸ் அ டோட்டல் ஜீரோ. இவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருந்து ஒன்றும் யூஸே இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து யூஸே இல்லை. ஐ வாஸ் அ டோட்டல் ஜீரோ பிகாஸ் ஐ ஹேட் நோ மணி. ஸோ பணம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது அந்த டைமில் தான் எனக்கு தெரிஞ்சுது. தேங்க்ஃபுல்லி என்னுடைய மை பிரதர் இன் லா கேம் டு மை ஹெல்ப். அப்போ வந்து எனக்கு பணம் கிடையாது, ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர்கிட்டேருந்து நாங்கள் 3 லட்சம் ரூபா கடன் வாங்கினோம், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ, தேங்க்ஃபுல்லி. ஸோ என்னுடைய வாழ்க்கையை நான் 3 லட்சம் ரூபா கடன், அதாவது என்னுடைய நெட்ஒர்த் வந்து -3ல ஆரம்பித்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி. தேங்க்ஃபுல்லி பிகாஸ் ஐ இன்வெஸ்டட் இன் த ஈக்விட்டி மார்க்கெட். ஐ ஷோ யூ கிராஃப். பிகாஸ் ஐ இன்வெஸ்டட் இன் த ஈக்விட்டி மார்க்கெட் அண்ட் ஆல்சோ என்னுடைய சம்பளம் வந்து ஓரளவுக்கு நல்ல சம்பளம். பிகாஸ் பீங் அ ஃபேக்கல்ட்டி இன் IIT மெட்ராஸ் இஸ் அ ஃபேர்லி குட் ப்ரொஃபைல். பிகாஸ் ஆஃப் தட் என்னால் வந்து ஒரு 10லேருந்து 12 வருஷத்துக்குள்ள ஐ வாஸ் ஏபிள் டு அட்டைன் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்னால் பேசிக்லி நான் ஆசைப்பட்டு வேலைக்கு போகிறேன், எனக்கு டீச் பண்ணுறது பிடிக்கும், அதனால நான் வேலைக்கு போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து கவர்மெண்ட் வந்து
எனக்கு பணம் கொடுத்து என்னோட புத்திசாலி பசங்களை போய் ஃபிசிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணு அப்படின்னு கொடுக்குறாங்க. இதை போல் ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயும் கிடைக்காது. ஸோ எனக்கு பிடிச்சி நான் வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போகணுங்கிற கட்டாயம் எனக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் ஐ வாஸ் ஏபிள் டு அட்டைன் பிகாஸ் ஆஃப் மை ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ வாட் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் டுடே இஸ் ஒரு சிம்பிளான ஃப்ரேம் ஒர்க். நீங்கள் வந்து எம்பிஏ முடிச்சுட்டு சேலரிடாக இருக்கீங்களோ, சேலரிட் எம்ப்ளாயியாக இருக்கீங்களோ, ஆர் யூ வாண்ட் பிகம் அ ஆண்டர்ப்ரனர், யூ வாண்ட் கிரியேட் அ ஸ்டார்ட் அப், எதுவாக இருந்தாலும் ஒரு சிம்பிளான ஒரு கட்டமைப்பு ஃபார் இன்வெஸ்டிங். ஏன் சிம்பிளான கட்டமைப்புனா, இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து ஒரு வருஷத்தில் 15 to 30 மினிட்ஸ் போதும். ஒரு வருஷத்தில் 15 to 30 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். மற்றதெல்லாம் ஸ்பெண்ட் ஆன் யுவர் ஃபேமிலி, ஸ்பெண்ட் ஆன் யுவர் ஹெல்த், ஸ்பெண்ட் ஆன் யுவர் ப்ரொஃபஷன், யுவர் விஷன். உங்களுக்கு பிஸ்னஸ் இருந்து தான் யூ வாண்ட் இன்வெஸ்ட் ஆன் இன் யுவர் செல்ஃப், வாட் எவர், டூ ஆல் தட். ஸோ தட்ஸ் வை ஐ கால் இட் பில்டிங் வெல்த் ஆன் ஆட்டோ பைலட். வெல்த் அதாவது செல்வம் சேர்க்கணும். பணக்காரன் ஆனால் மட்டும் போதாது. பணக்காரன்ட்ட வெறும் பணம் மட்டும்தான் இருக்கும். செல்வந்தர்கிட்ட பணம் இருக்கும், போதிய அளவு பணம் இருக்கணும், ஆப்வியஸ்லி அது முக்கியம். போதிய அளவு நேரம் இருக்கணும். நம்மளுக்கு பிடிச்ச வேலையை செய்கிறதுக்கு நேரம் இருக்கணும். நம்ம பாட்டு உழைச்சிட்டே இருந்தோம்னா நேரம் இருக்காது. மூணாவது, போதிய அளவு ஆரோக்கியம் தேவை. உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நாலாவது, நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு மற்றவங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வேணும். மற்றவங்களுடைய வாழ்க்கையை மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வேணும். ஸோ பணக்காரனானா மட்டும் போதாது, செல்வம் சேர்க்கறதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் வேணும். என்ன பண்ணணுங்கிறது ரொம்ப சிம்பிள், வெரி 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 சிம்பிள். ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் தான் பணம் பில்ட் பண்ணுறதுக்கு, பணம் சேர்க்கறதுக்கு. என்ன பண்ணக்கூடாதுங்கிறது பெரிய லிஸ்ட்டு. ஸோ வில் டாக் அபவுட் தட். ஸோ ஃபஸ்ட்டு காமன் சென்ஸ் இருந்தால் போதும். உங்களுக்கு எந்த விதமான பெரிய ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸோ ஸ்பெஷல் டிகிரியோ எதுவுமே தேவையில்லை. பேசிக் பகுத்தறிவு இருந்தால் போதும். உங்களுடைய இன்கம், உங்களுடைய எக்ஸ்பென்சஸ், உங்களுடைய இன்கம் இது, உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் இது. இந்த கேப்பை தான் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும், உங்களால் சேவ் பண்ண முடியும். இந்த கேப் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சீக்கிரமாக ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ட் ஆக முடியும். உங்களுக்கு இன்கம் இவ்வளோ இருக்குது, நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களால் கொஞ்சமாக தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சார் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் சார், நான் அவ்வளோ 500 ரூபாய் எஸ்ஐபி போடுறேன், ஒன்றும் பெருசாக பணம் வந்துட போகுது இல்லை. 1000 ரூபாய் எஸ்ஐபி போடுறதுனால ஒன்றும் பெருசாக செல்வம் வந்துட போகிறது இல்லை. ஸோ யூ மஸ்ட் இன்வெஸ்ட் மோர் அண்ட் மோர். நிறைய பேர் எஸ்பெஷலி யுவர் ஏஜ், எனக்கு ரிட்டர்ன்ஸ் தான் முக்கியம், 35% ரிட்டர்ன் லாஸ்ட் 2 இயர்ஸில், 40% ரிட்டர்ன்ஸ் வந்து தேர் செகண்டரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிட்டர்ன்ஸ் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மார்க்கெட் என்ன ரிட்டர்ன் தருதோ அதுதான் உங்களுடைய ரிட்டர்ன். வாட் யூ கேன் கண்ட்ரோல் இஸ், நான் என்னால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதுதான் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எது? பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு எதுவுமே கிடையாது. என்னுடைய தேவைக்கு எது சூட்டபுளான இன்வெஸ்ட்மெண்ட், என்னுடைய தேவை என்னன்னு முதல்ல தெரியணும். விஜய் ஆண்டனி வந்து ஒரு இன்டர்வியூவில் பியூட்டிஃபுல்லாக சொன்னார். அவரை வந்து கேட்டாங்க, நடிகர் விஜய் ஆண்டனி, அவரை கேட்டாங்க, உங்களுடைய சக்ஸஸ்க்கு என்ன காரணம் கேட்டாங்க. நான் இங்கே இருந்தேன் சார், இங்கே போகணும்னு ஆசை, இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு என்ன பண்ணுவோம் அதை பண்ணேன், சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டேன்னாரு. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நான் இங்கே இருந்தேங்கிறது எனக்கு தெரியும், நான் எங்கே இருக்கேன்னு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஐ எம் ஹியர் அப்படிங்கிறத நிறைய முதல்ல கற்றுக்கணும். 2வது, அங்கே போகணும், அது அங்கே இந்த இடம் என்ன, மை விஷன், மை ஃபியூச்சர் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பிளான் பண்ணணும். இது தெரிஞ்சால் டெஃபினட்டாக யூ கேன் சக்சீட். ஸோ பில்டிங் வெல்த்துக்கு எந்த விதமான இன்டெலிஜென்ஸும் தேவையில்லை. யூ டோன்ட் நீட் டு டூ எனி கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் ஸ்டாக் அனாலிசிஸ், ஸ்டாக் இன்வெஸ்டிங்லாம் தேவையில்லை. எஸ்பெஷலி MBA ஃபைனான்ஸ் பீப்புள், இது என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா, தே லேர்ன் ஃபைனான்ஸ், ஸோ தே வாண்ட் டு அனலைஸ் ஸ்டாக்ஸ், தே வாண்ட் டு ட்ரேட். டூ இட் ப்ரொஃபஷனலி. மற்றவங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க, பி எ ஃபண்ட் மேனேஜர். பட் உங்களுடைய ப்ரைவேட் பணம், உங்களுடைய சொந்த பணத்துக்கு எந்த விதமான ஸ்டாக் இன்வெஸ்டிங்கும் தேவையில்லை. ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரல. ஸ்டாக் இன்வெஸ்டிங், டைரக்ட் டிக்கெட் தேவையில்லை, எந்த விதமான ட்ரேடிங்கும் தேவையில்லை. இன்ஃபேக்ட் ட்ரேட் பண்ணுறது அன்ரீசனபிள் ரிஸ்க்குன்னு இருக்குது அப்படிங்கிறது டேட்டாவே இருக்குது, விச் ஐல் ஷோ யூ. கிரிப்டோ கரன்சி அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. தயவு செய்து ஃபைனான்ஸை பற்றி ஃபாலோ பண்ணாதீங்க, எந்த இன்ஃப்ளூயன்சரையும் ஃபாலோ பண்ணாதீங்க, இன்க்ளூடிங் மீ. யாரையுமே ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா தப்பி தவிர இன்ஸ்டாகிராமுக்கு ரொம்ப நாள் கழிச்சு போயிட்டேன். எவ்ரி 3rd ஃபீடு வந்து ட்ரேடிங், கடன் வாங்கி ட்ரேட் பண்ணலாங்கிறான், அது வேற வழி சொல்லி கொடுக்குறான். தயவு செய்து பண்ணாதீங்க, யாரையும் நம்பாதீங்க, நான் உட்பட யாரையும் நம்பாதீங்க. உங்கள் பைசாவை நீங்கள் மதிக்கலைன்னா அப்புறம் உங்ககிட்ட ஒட்டவே ஒட்டாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ், ஹவு சூன் வில் யூ கிராஜுவேட்? 6 months, 1 yearல நீங்கள் கிராஜுவேட் ஆகிடுவீங்களா? 1 year, about 1 year. So in 1 year you will start earning. When you start earning, என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு
6 மந்த்ஸ்க்கு என்ஜாய் பண்ணுங்கள். மணி இஸ் தேர் டு பி ஸ்பெண்ட். இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஜாலியாக இருங்க, ஒரு 6 மாதத்துக்கு ஜாலியாக இருங்க. ஒரு 20 to 30% உங்களுடைய டேக் ஹோம் பேலேருந்து, எப்படி டேக் ஹோம் பே ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் சேலரி வாட் எவர் இட் இஸ், அந்த 20 to 30% இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. தட் இஸ் கோயிங் டு பில்ட் யுவர் எமர்ஜென்சி ஃபண்ட். திடீர்னு பைக் ரிப்பேர் ஆகும், திடீர்னு உங்களுக்கு மொபைல் ஃபோன் உடையும், திடீர்னு வாஷிங் மிஷின், வேர்ல்ட் கப் ஃபைனல், ஃபுட்பால் வேர்ல்ட் கப்போ கிரிக்கெட் வேர்ல்ட் கப்போ, அந்த ஃபைனல் அன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் முடிய எனக்கு எங்கள் வீட்டில் டிவி உடையும். 4 வருஷத்துக்கு ஒரு ஐ ஹவ் சீன் திஸ் ரெகுலர்லி. வெதர் ஃபுட்பால் வேர்ல்ட் கப்பாக இருந்தாலும் சரி, கிரிக்கெட் வேர்ல்ட் கப்பாக இருந்தாலும் சரி, கரெக்டாக ஜஸ்ட் பிஃபோர் த மேட்ச் எங்களுக்கு டிவி ஏதாவது பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது உங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு கேஷ் ஃப்ளோ வேணும். அந்த கேஷ் ஃப்ளோ பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வேணும். நீங்கள் எவ்வளோ தான் உங்களுக்கு ஆஸ்பிரேஷன்ஸ் இருந்தாலும், நான் கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆஸ்பிரேஷன்ஸ் இருந்தாலும், அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அந்த எமர்ஜென்சி ஃபண்டு தான். ஸோ ஒரு 6 மந்த்ஸ்க்கு 20 to 30% ப்ளீஸ் புட் இட் இன் அ செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட். அந்த பேங்க் அக்கௌண்ட் தட் இஸ் கோயிங் டு பி யுவர் எமர்ஜென்சி ஃபண்ட். எதுக்குன்னா, திடீர்னு உங்களுக்கு எதிர்பாராத செலவு வந்தபோது நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கை வைக்க மாட்டீங்க, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தடப்படாது. ரெண்டாவது, நீங்கள் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண பணத்தை தொட மாட்டீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரிடீம் பண்ணாமல் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வளர விடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வெல்த் பில்ட் பண்ணுவோம். பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கெலாம் வாங்கி கொடுங்க. என்னோட மிகப்பெரிய ரிக்ரெட் என்னென்னா, என்கிட்ட பணம் இல்லாத போது மை பேரண்ட்ஸ் வேர் தேவர் அலைவ் அண்ட் வெல். எங்கிட்ட பணம் வந்தபோது எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா இஸ் டூ சிக், ஐ குடன்ட் கிவ் தம் கிஃப்ட்ஸ். எதுவுமே என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியல எங்கள் பேரண்ட்ஸ்க்கு அதர் தேன் தட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். ஸோ அவங்க ஹெல்த்தியாக இருக்கும்போது ப்ளீஸ் கிவ் தம் கிஃப்ட்ஸ், டேக் தம் ஆன் ஏர் பிளேன்ஸ், டேக் தம் ஆன் அ பிளேன், டேக் தம் ஆன் ஹாலிடேஸ், ஸ்பெண்ட் ஆன் தெம். ஷார்ட் டேர்ம் நீட்ஸ் நிறைய பேருக்கு, டிஎஸ்எல்ஆர், பைக்ஸ் வாங்கணும், ஒரு எக்ஸ்பென்சிவ் மொபைல் வாங்கணும், ஒரு ஹாலிடேக்கு போகணும், தாய்லாண்டுக்கு போகணும், ஆஸ்திரேலியாவுக்கு போகணும், இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ட்ரீம்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான ஸ்மால் ட்ரீம்ஸ்க்கெலாம் உடனே கடன் வாங்கி ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. தயவுசெய்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். ஃபார் 6 months 8 months வெயிட் பண்ணி வாங்குங்க. எக்ஸப்ட் வீடு, எக்ஸப்ட் அ ஹோம் லோன், ட்ரை டு அவாய்ட் கெட்டிங் அதர் லோன்ஸ். தட்ஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் பிகாஸ் தேர் ஆல் வெரி ஹை இன்ட்ரெஸ்ட் லோன்ஸ். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லோன்ஸ் வாங்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ஆஃப்டர் 6 months வாட் யூ டூ? 6 months பண்ணியாச்சு, இதெல்லாம் என்ஜாய் பண்ணியாச்சு. ஐ ஹவ் பில்ட் அன் எமர்ஜென்சி ஃபண்ட். எவ்வளோ எமர்ஜென்சி ஃபண்ட்? அட்லீஸ்ட் 50,000 to 1 lakh. ஒரு 22-year-old 23-year-oldக்கு 50,000 to 1 lakh எமர்ஜென்சி இருந்தால் தே கேன் மேனேஜ் வெரி வெல் அட் தட் ஏஜ். அது முடிச்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10% அந்த எமர்ஜென்சிக்கு ஃபண்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா ஏதாவது எமர்ஜென்சி வந்தால் அந்த ஃபண்டு வேல்யூ குறையும். ஸோ யூ நீட் டு ரிப்ளனிஷ் இட். ஸோ ஒரு 10% ப்ளீஸ் கீப் ஆடிங். டேக் ஹோம் பேயில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் நிறைய பேர் கேட்பாங்க. என்ன எவ்வளோ முடியுமோ இன்வெஸ்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் 20% இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் மினிமம் 20% இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு தம் ரூல், இஃப் யூ ஆர் salaried, எல்லாருக்கும் இபிஎஃப்னா என்னன்னு தெரியும் இல்லையா? யூ நோ வாட் யூ ஹேவ் சம்திங் கால்ட் அ ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ ஃபார் அ ரிட்டையர்மெண்ட் யூ வில் எய்தர் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் மேண்டட்டரி டிடக்ஷன், ஒரு என்பிஎஸ்ஓ, இபிஎஃப்ஓ, இல்லை ஒரு ஆன்னுட்டி ஸ்கீமோ ஒரு உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட இருக்கும். சப்போஸ் உங்களுடைய அந்த டிடக்ஷன் வந்து 5,000 ரூபான்னு வச்சுங்க, உங்கள் சேலரி லெவலுக்கு ஒரு 5,000 ரூபான்னா, நான் மினிமம் 10,000 என்னோடய டேக் ஹோம்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் தம் ரூல். உங்கள் டிடக்ஷன், இபிஎஃப் டிடக்ஷன் 5,000னா நான் மினிமம் 10,000 இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் தம் ரூல் யூஸ் பண்ணுங்கள். அதை விட ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சால் எக்ஸலண்ட். தயவுசெய்து வீடு வாங்குறதுக்கு அவசரப்படாதீங்க. வீடு வாங்குறதுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி தேவை. ப்ளஸ் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யூ ஷுட் ஸ்டெபிலைஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சார் சொன்ன மாதிரி 500 rupeesல ஸ்டார்ட் பண்ணலாம், 1000 rupeesல ஸ்டார்ட் பண்ணலாம், அது விட மேலே முடிஞ்சால் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் அதெல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் வீடு வாங்க உடனே அவசரப்படாதீங்க. ஒரு 28, 29, 30 அந்த டைமில் இஸ் அ பெட்டர் டைம். வீடோட இஎம்ஐ நான் சொன்ன மாதிரி லோன் வந்து வேறு எதுக்கும் வாங்காதீங்க எக்ஸப்ட் ஃபார் அ ஹோம். 30 to 40% இஎம்ஐ, அதுக்கு மேலே தாண்டக்கூடாது. அதுக்கு மேலே தாண்டிங்கன்னா உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. யூ கான்ட் ஈவன் லிவ் ப்ராப்பர்லி. And paying a home loan, don't stop investing. And probably the most important slide, சரி எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்? உங்களுடைய டேக் ஹோம் பேலேருந்து ப்ளஸ் த டிடக்ஷன், இபிஎஃப் டிடக்ஷன், அதிலிருந்து 50 to 70%
ஒரு சிம்பிளான ஈக்விட்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டால் போதும். ஈக்விட்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன? எனி மியூச்சுவல் ஃபண்ட் தட் ட்ராக்ஸ் த ஸ்டாக்ஸ் ஆஃப் சென்செக்ஸ், ட்ராக்ஸ் த ஸ்டாக்ஸ் ஆஃப் நிஃப்டி. அவ்வளோதான், எதுவுமே தேவையில்லை. சென்செக்ஸில் 30 ஸ்டாக் என்ன இருக்கோ அதுதான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இருக்கும். நிஃப்டி 50 என்ன 50 ஸ்டாக்ஸ் இருக்கோ அதுதான் அதுலேயும் இருக்கும். அவ்வளோதான், வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. லோ காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் போட்டு மண்டையை உடச்சிக்குவோனா இந்த ஃபண்டா அந்த ஃபண்டா, ஸ்டார் ரேட்டிங்கா, இந்த ஃபண்ட் மேனேஜரா அந்த ஃபண்ட் எதுவுமே தேவையில்லை. சிம்பிள் இண்டெக்ஸ் பாசிவ் இன்வெஸ்டிங் இஸ் ஆல் யூ நீட். உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து 50 to 70% ஈக்விட்டி, மீதி வந்து இபிஎஃப், பிபிஎஃப் இல்லைன்னா என்பிஎஸ். அவ்வளோதான், அது போதும். திஸ் இஸ் இட். இது நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக டிசிப்ளின்டாக 15 to 20 இயர்ஸ் பண்ணிங்கன்னா யூ வில் பிகம் ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட். அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்ல. திஸ் இஸ் இட், நத்திங் எல்ஸ். யூ டோன்ட் நீட் எனி ப்ராடக்ட். கோல்டு தேவையா? தேவையில்லை. இருக்கலாம், கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு ஓகே, இன்றைக்கி பார்த்தா கோல்டு ஷைனியாக இருக்குது, அஃப்கோர்ஸ் அதுவும் இறங்கிட்டு இருக்குது. பட் இன்றைக்கி பார்த்தா கோல்டு ஷைனியாக இருக்குது. பட் கோல்டை என்னோடய போர்ட்ஃபோலியோ நான் ஆட் பண்ணேன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு எனக்கு தெரியணும். அது நிறைய பேருக்கு தெரியாது. நான் இன்னொரு அசட் கிளாஸை என்னோடய போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணால் அது எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரிஞ்சால் இன்வெஸ்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு அது தெரியாது. இன்க்ளூடிங் MBA ஃபைனான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இன்க்ளூடிங் CFA ஸ்டூடெண்ட்ஸ், இன்க்ளூடிங் ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர். நான் வந்து ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் கிட்ட போய் பேசியிருக்கேன். அவங்க வந்து தே மேனேஜ் அதர் பீப்புள்ஸ் மணி வெல், பட் அவங்களோட சொந்த பணத்தை தே ஆர் வெரி பேட் இன் மேனேஜிங். ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட். இட்ஸ் நாட் நெசசரி. இவ்வளோதான், இந்த 2 அசட் கிளாஸஸ் போதும். போதிய அளவு ஈக்விட்டி, ஓரளவுக்கு ஃபிக்ஸ்டு இன்கம். ஏன் ஈக்விட்டி? நக்கீரன் கோபால் சார் சொன்னார், நக்கீரன் ஆரம்பிக்கும் பொழுது டீயோட விலை 25 பைசான்னு. தட் இஸ் 1998. 1998 டீயோட விலை 25 பைசா. ஸோ 1919 வச்சுப்போமே, அப்ராக்சிமேட்டாக 50 பைசால 1990 டீ குடிக்க முடியும். சென்னையிலேயே டீ குடிக்க முடியும். 50 பைசா to 1 rupee அப்ராக்சிமேட்டிக். அக்ராஸ் இந்தியா டீ குடிக்க முடியும் உங்களால். இன்றைக்கி வந்து ரோட் சைடில் டீ குடிக்கணுன்னா எவ்வளோ ரூபா தேவை? மினிமம் 15 ரூபா தேவையா? மினிமம் 15 rupees. ஸோ 1 rupee 50 பைசா 1990 இருந்த விலை 35 இயர்ஸ் கழிச்சு it has become 15 bucks. So approximately about 10% inflation. Every year, year on year, டீயோட இன்ஃப்ளேஷன் 10%. இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. we are dependent on fuel. ஒரு டீ கடைக்கும் பெட்ரோல் விலைக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது. பிகாஸ் பால் கொண்டு வரவங்க he comes in a vehicle. டீ தூள் சப்ளை பண்ணுறான், he comes in a vehicle. So every business depends on fuel. ஸோ இன்றைக்கி 15 ரூபாய் இருக்கிற டீ, நான் சொல்கிறது இந்த மாதிரி ஹோட்டலில் டீ இல்லை, சாதாரண ரோட் சைட் இருக்கிற சிம்பிள் டீ ஷாப்பில் இருக்கிற டீ. இன்றைக்கி 15 rupees இருக்கிற டீயோட காஸ்ட்டு 20 இயர்ஸ் கழிச்சு இட் வில் பிகம் 100 rupees. ஸோ எங்கிட்ட இன்றைக்கி 30 ரூபா இருக்குன்னு வச்சிங்களேன். 30 ரூபா இருக்கலாம்ல, நிறைய பெரிய பைசா இல்லை. எங்கிட்ட 30 rupees இருக்குது. 15 ரூபா டீ குடிச்சிடுறேன், அழிச்சிடுறேன். 15 பாதி சொத்தை அழிச்சிடுறேன். மீதி 15 ரூபாவில் ஐ வாண்ட் இன்வெஸ்ட். 2025 நான் 15 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன். 2045 அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை ரெடியூம் பண்ணிவிட்டு டேக்ஸ் பே பண்ணணும். டேக்ஸை மறந்துடக்கூடாது. டேக்ஸ் பே பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பணத்தில் 2045 நான் டீ குடிக்கணும்னு பிளான் பண்ணேன்னா 2045 எனக்கு 100 ரூபா கையில் இருக்கணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் கிவ் மீ 100 rupees. அப்போ தான் என்னால் டீ குடிக்க முடியும். அப்போது மை இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஆஃப்டர் டேக்ஸ் ஷுட் பி அபவுட் 10%. ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஆஃப்டர் டேக்ஸ் 10% எங்கே கிடைக்கும்? only if you have sufficient amount of equity, sufficient amount of stocks in your portfolio. நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் 50%, about 70%. மீதி ஃபிக்ஸட் இன்கம் இஸ் ஃபைன். அப்படி இருந்தால் மட்டுமே உங்களால் அந்த 10% அடைய முடியும். இல்லை எனக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் கேம்பிளிங் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்குங்க. இன்னும் ஸ்டாக் மார்க்கெட்லாம் கேம்பிளிங் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, எனக்கு சாதா LIC பாலிசி போதும், ஃபிக்ஸட் டெபாசிட் போதும், பாண்டு போதும், 7% ரிட்டர்ன் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கி 15 ரூபாய் 7% ரிட்டர்ன் உள்ள ப்ராடக்டில் நீங்கள் போட்டிங்கன்னா 20 வருஷம் கழித்து அது 58 ரூபா தான் கிடைக்கும். ஸோ 20 வருஷம் கழித்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு உங்களால் ஒரு சிங்கிள் டீ கூட குடிக்க முடியாது. ஐ ஹோப் யூ அப்ரிஷியேட் த ப்ராப்ளம். இன்னியோட லைஃப் ஸ்டைலை உங்களால் 20 வருஷம் கழித்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இன்னியோட லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு 20 வருஷம் கழித்து மெயின்டைன் ஆகணும்னா யூ நீட் அ ப்ராடக்ட் தட் பீட்ஸ் இன்ஃப்ளேஷன். பணவீக்கத்தை விட பெட்டர் ரிட்டர்ன் உங்களுக்கு வேணும். உங்கள் போர்ட்ஃபோலியோவில்
வரணும். அது வரத்துக்கு நீட் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்தியா இஸ் ஷைனிங். நம்மளுடைய எக்கானமி ஹேஸ் காட் த பொட்டன்ஷியல் டு க்ரோ. அட்லீஸ்ட் நீங்கள்லாம் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆகிற வரைக்கும் அட்லீஸ்ட் வி ஹேவ் அ ஸ்ட்ராங் எக்கானமி. நெக்ஸ்ட் 20 to 30 maybe even 40 years until our population starts diminishing, until our demand starts diminishing. அது ஜப்பானீஸ் ப்ராப்ளம். ஜப்பானில் பெரிய புல் ரன் இருந்தது ரைட் ஃப்ரம் த 60s to 1988 or so. அதுக்கப்புறம் it started falling down because the demand was less, the population was less. அந்த ப்ராப்ளம்ஸ் இந்தியாவில் இல்லை. We have a wonderful economy. அந்த எக்கானமியை you can benefit in two ways. One, you can become an entrepreneur. Of course அதில் நிறைய ரிஸ்க்ஸ் இருக்குது. எல்லாம் ஆண்டர்ப்ரனர்னு சொன்னால் ஃபேசினேட்டிங்காக இருக்கும். நிறைய இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் பேசுவாங்க, வேல்யூ இன்வெஸ்டிங், வாரன் பஃபேலாம் பேசுவாங்க. அப்படியே கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் ஆனால் போனால் தான் தெரியும் அங்கே பிரச்சனைகள்லாம். பட் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங் வயா அ மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்பெஷலி அன் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் த சிம்பிளஸ்ட் திங். இதை போல் எளிதான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது. எந்த விதமான ரிசர்ச்சோ அனாலிசிஸோ தேவையில்லை. வாட் யூ நீட் இஸ் simple discipline. Of course it's very difficult. Discipline irundal you can do wonders. Behindwoods Wealth and Prosperity Summit 2025, title sponsor Danish Ahmed College of Engineering Tambaram, Chennai, a school of intellectual powerhouse. Max Gold Cash for Gold, ungal thanga nagai vittu udanadiyaga panam pera Max Gold call 04445454545. Powered by Manju Group, iSpot Intelligent Plots at Kovai South IT Corridor starting from 9.9 lakhs. Adayar Ananda Bhavan Sweets and Snacks மற்றும் A2B Veg Restaurant. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Venue partner Holiday Inn. Danish Ahmed College of Engineering Tambaram Chennai and Max Gold Cash for Gold presents Behindwoods Wealth and Prosperity Summit 2025. Powered by Manju Group's A2B Veg Restaurant. Venue partner Holiday Inn. Midway Hospital and Arya Cotton வீடுகள் மற்றும் சங்கிகள் வழங்கும் Behindwoods முத்தமலரி. சென்னை ஃபர்ஸ்ட் எவர் சோலோ கான்சர்ட் சென்னை VGP கோல்டன் பீச் ரிசார்ட்டில் நடக்க போது உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க.